வீரன் அத்தியாயம் 62. இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போதுதான் ஆதித்யா கூறியதன் முழு விவரமும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. ஆமாம், ஆதித்யாவிடம் மட்டும்தான் ஆன்மீக ஆத்மசக்தி இருக்கிறது. அதனால்தான் அவன் அவ்வாறு கூறினான் என்று எண்ணிய அவள் அவனை பார்த்து கேட்டாள். அப்படியானால் நீ வேண்டுமென்றேதான் அவரை கோபப்படுத்துவது போல பேசினாயா? அவர் உன்னிடம் எதையும் கேட்கக்கூடாது என்றுதானே? ஆமாம் என்று ஆதித்யா உறுதிப்படுத்தினான். எந்த ஒரு ஆசிரியரும் தான் இருக்கும் நிலையிலிருந்து இறங்கி மாணவனிடம் சீடனாக சேர விரும்ப மாட்டார். நான் இப்போது அங்கு கூறிவிட்டு வந்த வார்த்தை அவரை மிகவும் கோபப்படுத்தி அவரை என் வழியின் பக்கமே வராமல் வைத்திருக்கும் என்று கூறினான். அதை கேட்ட ராணி, ஆமாம், அவர் இப்போதெல்லாம் உன்னை பார்த்தாலும் நீ கேட்ட இந்த கேள்விதான் அவருக்கு ஞாபகம் வரும். நீ சரியாகத்தான் யோசித்திருக்கிறாய். நீ மட்டும் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் கொஞ்ச நாளிலேயே கண்டுபிடித்திருப்பார்கள் நீ கற்றுக் கொடுக்கிற எதுவுமே அவருக்கு பலனளிக்கவில்லை என்றான். அதற்கான காரணம் நமக்கு மட்டும்தான் தெரியும். உன்னிடம் மட்டும்தான் ஆன்மீக ஆத்மசக்தி இருக்கிறது என்று. நீ செய்தது சரிதான், பார்த்து கொள்ளலாம் வா என்று கூறி அவர்கள் அங்கிருந்து சென்றனர். இவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த வீரர்கள் இருவரும் எதையும் வெளியில் கூறவில்லை. ஏனெனில் போகும் நிலையிலிருந்து அவர்களது உயிரை காப்பாற்றியது ஆதித்யாதான். அதனால் ஆதித்யாவிற்கு விசுவாசமாக இருக்க அந்த இரு வீரர்களும் முடிவெடுத்து அவனை பின்தொடர்ந்தனர். மீண்டும் ஆலோசனை சபைக்கு வந்த ராணி மற்றும் ஆதித்யா, மேலும் அந்த அரக்க வீரர்கள் நால்வரும் அங்கு இருக்கும் இருக்கைகளில் அனைவரும் அமர்ந்திருப்பதைக் கண்டனர். நீலகண்டர் மிகவும் சோர்வான நிலையில் அமர்ந்திருந்தார். கணிதன், வரதன் மற்றும் மேலும் இரு வீர தளபதிகள் அமர்ந்திருந்தனர். அப்போது அறைக்குள் வேகமாக தனது கையில் மந்திர உருண்டையுடன் ஸ்வர்ணபுரி நகரின் இளவரசி நடந்து வந்தார். அதை பார்த்து ஆதித்யா சற்று தடுமாறினான். ஏனெனில் இந்த இளவரசியை பார்த்த உடனேயே அவனுக்கு கல் மேடையில் ஏறிய போது வந்த சில நினைவுகள் ஞாபகம் வந்தன. அவன் இடுப்பில் ரகசியமாக கட்டப்பட்டிருந்த அன்ன மணியை தொட்டான். தொட்ட மறுகணம் பழைய நினைவுகள் திரையிட்டன. இரு, நானும் வரேன் என்று ஆதித்யா ஒரு பெண்ணை துரத்துவது போன்ற காட்சி அவன் கண்முன் ஓடியது. அவன் மனதில் சிந்தனைகள் வேகமாய் திரண்டன. எதுக்கு அந்த காட்சி அப்ப எனக்கு வந்துச்சு? யார் அந்த பெண்? நான் இதற்கு முன்னாடி அந்த பெண்ணை பார்த்ததே இல்லையே. ஆனாலும் அந்த பெண்ணை பார்க்கும்போது எனக்கு பல நாள் பழகிய ஒரு நெருக்கம் ஏன் தோன்றியது என்று அவன் எண்ணிக்கொண்டே உள்ளே வரும் இளவரசியை பார்த்தான். இளவரசி நேராக நடந்து அவளுக்கு என இருக்குமான அரச குடும்ப இருக்கையில் சென்று அமர்ந்தாள். இளவரசி நீலகண்டரை பார்த்து, தலைமை குரு, நீங்க போன காரியம் என்னாச்சு? அந்த இரு வீரர்களை காப்பாற்றி விட்டீர்களா என்று கேட்டாள். இருக்கையில் இருந்தபடியே நீலகண்டர் இளவரசியை பார்த்து, ஆம், இருவரையும் காப்பாற்றியாகிவிட்டது. ஆனால் காப்பாற்றியது நமது ராஜ்ய மருத்துவர் அல்ல என்று கூறினார். என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லையே. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று அவள் உணர்ச்சி பெருக்குடன் மீண்டும் கேட்டாள். அதற்கு நீலகண்டர் எதிரே நின்ற ஆதித்யாவை பார்த்து புன்னகை வரை கூறினார். இந்த இளைஞன்தான் அதை செய்தான். சூரியன் சோழன் பள்ளியில் மாய மந்திர பிரிவில் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவன் இவன். இவன் இவ்வாறு செய்வான் என்பதை நானும் எதிர்பார்க்கவில்லை. வரதன் கூறியதை வைத்து இவன் ஏதோ இங்கு பிரச்சனை பண்ணத்தான் வந்திருக்கிறான் என்றுதான் எண்ணினேன். அவர் கூட்டிய இச்சபையில் இவனுக்கு தண்டனை கொடுக்கத்தான் எண்ணினேன். ஆனால் நடந்தவற்றை நான் நேரில் பார்த்தபோது எனக்கு ஒன்று புரிந்தது என்று கூறிவர் பெருமூச்செடுத்து விட்டார். என்ன புரிந்தது என்று இளவரசி நீலகண்டரிடம் கேட்க, நீலகண்டர் தனது அங்கியில் இருந்தது ஒரு சிறு காகிதத்தை எடுத்தவர் தனது சக்தியின் மூலமாக இளவரசியிடம் அதை கொடுத்தார். காற்றில் பறந்து வந்து இளவரசியின் கையில் அமர்ந்த அந்த கடிதத்தை படித்து பார்த்ததும் ராணியின் முகம் மாறியது. இந்த கடிதத்தை சூரியன் கொடுத்ததாக வரதன் கொடுத்தார். இதில் எழுதியிருப்பது உண்மை என்றால் நாம் காத்திருக்க வேண்டும். நடக்கும் விதியை அதன் போக்கில் விடுவதைத் தவிர வேறு எதுவும் நமக்கு வழியில்லை என்று கூறினார். ராணியின் கண்கள் வியப்பால் விரிந்தன. ஆச்சரியமாக அந்த காகிதத்தை பார்த்தாள். இளவரசியும் அதை பார்த்தாள். ராணி கொடுத்தது இதுவல்ல. ராணி கொடுத்தது சாதாரண காகிதம். ஆனால் இப்போது அதில் திண்ண நிறத்தில் மின்னுவது போன்ற சக்தி அதிலிருந்து வெளிக்காட்டுகிறதே
இது நான் கொடுத்த கடிதமில்லையே. இது யார் கொடுத்தது? சூரியன் சோழன் அப்படி யாரிடமாவது கொடுத்து அனுப்பினாரா என்று பல சந்தேகங்கள் ராணிக்கு வந்தது. ஆனால் ராணி எடுத்து வந்த கடிதம் ஒரு மாயக் கடிதம். அது நீலகண்டரன் கைக்கு போகும்போது மட்டும்தான் அதன் உண்மையான செய்தியை வெளிக்காட்டும். இப்போது நீலகண்டர் அதில் படித்த விஷயம் இங்கு இருக்கும் யாருக்குமே தெரியாது. முன்பு வரதன் படித்த செய்தி கூட அதிலிருந்து சில துணுக்குகள் மட்டுமே. விரிவான செய்தி நீலகண்டருக்கும் இப்போது இளவரசிக்கு மட்டுமே தெரியும். அதனால் இளவரசியின் முகம் மிகவும் பிரகாசமான பொலிவுடன் காணப்பட்டது. தன் இருக்கையிலிருந்து சட்டென எழுந்த இளவரசி முன்னே நின்ற ராணி, ஆதித்யா நால்வரையும் பார்த்தார். அருகில் அமர்ந்திருந்த மகாகுருவை பார்த்து, உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா என்றாள். ஆமாம், நாம் எதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்றார் நீலகண்டர். சரி, அப்படியானால் நான் இப்போது புறப்படுகிறேன். எனக்கு சில வேலைகளை முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதற்கப்புறம் நீங்கள் இங்கு நடக்கும் சூழ்நிலைகளை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு இளவரசி அங்கிருந்து வேகமாக நகர்ந்தார். ஆதித்யாவிற்கும் சரி, அங்கிருந்த தளபதிகளுக்கும் சரி, என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. இளவரசி அந்த அறையிலிருந்து சென்றவுடன் நீலகண்டரை பார்த்த வரதன், ஆசிரியரே, என்ன ஆனது? அப்படி என்ன இருந்தது அந்த கடிதத்தில்? நான் ஏற்கனவே படித்ததில் எதுவும் பெரிதாக இல்லையே. அது என்று அவன் ஏதோ அதில் உள்ளதை கூற வருவதற்குள் நீலகண்டர் அவனை கையமர்த்தினார். நீ படித்த விஷயம் அதில் இல்லை. இங்கு வந்தது ஒரு மாய கடிதம். அதில் இருக்கும் தகவல் என்னாலும் இளவரசியால் மட்டுமே பார்க்கக்கூடியது. அதனால் அதை பற்றி நீ வெளியில் கூறாதே. நம் இடையில் பல வீரர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் இனி இங்கு பேசப்படும் செய்திகள் நமக்குள் இருப்பது மிகவும் முக்கியம் என்றார். இன்னும் அங்கிருக்கும் 5 பேரை தவிர வேறு யாருக்குமே நகரில் இருக்கும் போர் வீரர்களில் சில பேர் மர்மமான மாயதந்திர ஆசிரியர்களாக இருக்கலாம் என்பதில் இவர்கள் நினைத்திருந்தனர். அதனால்தான் அவர்கள் எந்த ஒரு முக்கியமான செய்திகளையும் வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று நீலகண்டர் கூறினார். அடுத்து நாம் என்ன செய்யலாம் என்று கணிதன் கேட்க, ஆதித்யாவை பார்த்தவர், இளைஞனே, நீ எதற்காக இங்கு வந்தாய், ஞாபகம் இருக்கிறதா என்றார். இருக்கிறது என்று கூறியவன் அருகில் நின்ற ராணியை பார்த்தான். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்று நீலகண்டர் கூறினார். என்ன பிரச்சனை என்று ராணி ஒரு அடி முன்னே வந்து நீலகண்டரை பார்த்து கேட்டாள். இதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. நேற்று இரவே பனிப்பிரதேசத்துக்கும் இவ்வுலகத்திற்கும் இருந்த கதவு திறக்கப்பட்டது. யார் திறந்தார் என்று தெரியவில்லை. ஒருமுறை அந்த கதவு திறந்தால் 12 மணி நேரத்திற்கு பிறகு அது மூடிவிடும். பிறகு அது 2 பௌர்ணமி நிலவு முடிந்த பிறகுதான் அந்த கதவு திறக்கும். கிட்டத்தட்ட அந்த கதவு திறந்து 11 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் இருக்கும் 1 மணி நேரத்தில் உன்னால் சுவர்ணபுரி நகரிலிருந்து பனிப்பிரதேசத்தின் கதவை அடைய முடியும் என்று எண்ணுகிறாயா என்று அவர் கூறினார். அதை கேட்ட ராணி, ஆதித்யா இருவரும் அதிர்ச்சியுடன், என்ன சொல்கிறீர்கள்? யார் அதற்குள் திறந்தார்? எதனால் என்று வேகமாக விசாரித்தனர். நீலகண்டர் அவர்களை பார்த்து, யார் என்று தெரியவில்லை. நேற்று அந்த கதவு திறக்கப்பட்ட செய்தி தெரிந்த உடனேயே இன்று அதிகாலையில் உங்களுடன் வந்த உங்களுடைய சக வீரர்கள் புறப்பட்டு சென்று விட்டனர், உங்களை வருவதற்கு முன்பே என்று கூறினார். அதை கேட்ட ராணி, ஏன் எங்களிடம் இதுவரைக்கும் அதை பற்றி நீங்க சொல்லவே இல்லை, என்ன காரணம் என்று கோபமாக அங்கிருந்த வரதனை பார்த்து கேட்டாள். அதற்கு வரதன், நீங்கள் நால்வரும் இந்நகரின் பாதுகாப்பு வேலைக்கு வந்ததாகத்தான் விரோதம் கூறினார். அதனால்தான் உங்களிடம் அதை பற்றி நாங்கள் தெரிவிக்கவில்லை. உங்களை நகர பாதுகாப்பு வேலைகளில் ஈடுபடுத்தத்தான் எண்ணினோம் என்றான். ஆனால் இன்று யோசித்த வரதன் அவன் படித்த கடிதத்தை நினைத்து பார்த்து பெருமூச்சு விட்டான். வரதன் ஏன் இப்படி செய்தான் என்று எனக்கு தெரியவில்லை. அவன் சிறந்த மாணவனாக இருந்தாலும் அவன் இப்படி செய்தது தவறுதான். இருந்தாலும் இருக்கும் 1 மணி நேரத்தில் உன்னால் இங்கிருந்து அங்கு செல்ல முடியுமா என்று கேட்டான். ராணியோ பெருமூச்சு விட்டவள், எப்படி முடியும்? அந்த கதவுக்கு அருகில் 1 மணி நேரத்தில் செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமா, நீங்கள் இருக்கும் பாதுகாப்புகளை தாண்டி என்று கோபமாக கேட்டாள். ஆதித்யா ராணியின் கையை பிடித்தவன், சரி, நாங்க முயற்சி பண்றோம். நீலகண்டருடனே, குழந்தை, முயற்சி செய்வது பெரிதல்ல. நீங்கள் வெகு விரைவாக அந்த பனிப்பிரதேச கதவை அடைய வேண்டுமென்றால் பறந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் இதில் ஒரு இக்கட்டான பாதிப்பும் ஒரு ஆபத்தும் இருக்கு. நீங்கள் கடந்து செல்லும்போது அங்கிருக்கும் ஒரு தெய்வீக நெருப்பு பறவையை சந்திக்க நேரிடும். அதை சந்திக்க வேண்டாம் என்றால் காட்டு வழியாகத்தான் செல்ல வேண்டும். காட்டு வழியில் சென்றால் எப்படியும் நீங்கள் 1 மணி நேரத்தில் சென்று அடைவது என்பது சாத்தியமில்லாதது. நீயே யோசித்துப்பார், எப்படி போக முடியும் என்று. தெய்வீக பறவையிடம் உன்னால் எதிர்த்து போராட முடியுமா? என்னாலேயே அதனுடன் எதிர்த்து போராடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை. ஏனெனில் அது இந்த வாசல் தோற்றுவிக்கப்பட்ட நாளிலிருந்து பாதுகாத்து வருகிறது. எந்த ஒரு ஆசிரியர்களும்
பறந்து வராமல் இருக்கவே அது இருக்கிறது. அதனால்தான் மனிதர்களாகிய மற்றும் சக்தி வாய்ந்த அனைவருமே காட்டு வழியில் பயணிப்பார்கள். நீயே யோசித்துக்கொள். உன்னால் முடியும் என்றால் செல். ஆனால் ஒன்று, ஒருவேளை நீ அந்த நெருப்புப் பறவையின் கண்ணில் பட்டால் நிச்சயமாக உனக்கு மரணம் வரும். அதை நான் உறுதியாக கூற முடியும் என்று அழுத்தமாக கூறினார். அதை கேட்ட ஆதித்யா, சரி, எதுவாக இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன் என்றான். ராணியம், ஆதித்யா, என்ன சொல்கிறாய்? ஏற்கனவே தான் நமது குழுவைச் சேர்ந்தவர்கள் அங்கு சென்று விட்டார்களே. சரி, வேண்டாம், விடு. அங்கு போறேன்னு உன் உயிரையும் விட்டுடாதே என்றாள். இல்லை ராணி, ஆரம்பித்தது நான் தான். அங்கு போகணும்னு சொன்னது நான் தான். அங்கே எப்படி அவங்க போய் என்ன செய்ய போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நாம் அங்கு போனாதான் நல்லது. நீயும் என் கூட வா என்றான். என்ன, நானுமா? சாதாரண ஆபத்தாக இருந்தால் எளிதில் ஆபத்தை கடந்து போய்விடலாம். அங்கிருப்பது நெருப்புக் கடவுள் பறவை. அந்த பறவையை கடந்து போகிறது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்றாள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த அறையின் கதவுகள் தட்டப்பட்டது. அப்போது மேலும் 4 வீரர்கள் அங்கு வந்தனர். அங்கு வந்தவர்கள் சந்திரன், தியா, காசி மற்றும் யூதன். அந்த 4 பார்த்த ராணி மகிழ்ச்சி அடைந்தாள். நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? என்ன ஆச்சு? ஏன் இப்ப வந்தீர்கள்? நீங்கள் படுத்திருக்க வேண்டியதுதானே, எதற்கு எழுந்து வந்தீர்கள் என்று சந்திரன் தியாவை பார்த்து கேட்டான். அவர்கள் 4 அங்கு அமர்ந்திருந்த மூத்தவர்களின் முன் மண்டியிட்டு தலை வணங்கி, எங்களை மன்னிக்க வேண்டும், நாங்களும் ராணியுடன் இந்த பயணத்தில் இணைந்து செல்ல விருப்பப்படுகிறோம் என்றனர். அதை கேட்ட வரதன் யூதன் மற்றும் காசியை பார்த்து, நீங்கள் இருவரும் அதிகாலையிலேயே சென்றிருக்க வேண்டுமே, நீங்கள் ஏன் இன்னும் செல்லாமல் இருக்கிறீர்கள்? விரோதனுடன் நீங்கள் செல்லவில்லையா என்று வரதன் கேட்டான். அதற்கு அவர்கள், இல்லை, விரோதம்தான் கூறினார், ராணியுடன் சேர்ந்து வருமாறு. அதனால்தான் நாங்கள் ராணிக்காக காத்து கொண்டிருந்தோம் என்றனர். அதை கேட்டு நீலகண்டர், வரதனுக்கு என்னதான் ஆனது? ஏன் அவன் இவ்வாறு குழப்பத்தை இங்கு கொண்டு வந்தான் என்று எண்ணினார். நீலகண்டர் சிறிது யோசித்து, சரி, முயற்சி செஞ்சு பாருங்க. ஆனா ஒன்று, உங்களால் அந்த இடத்தை கடந்து போக முடியலன்னா உடனே காட்டுப்பகுதியில் சென்று மறைஞ்சுக்குங்க. அதுதான் நீங்கள் அதற்கு கிட்ட இருந்து தப்பிக்கிற ஒரே வழி என்றார். அதை கேட்ட ஆதித்யா, அப்படியே, சீக்கிரம் என்று கூறி அங்கிருந்து வெளியேறினான். அவர்கள் வெளியே போவதை பார்த்த வரதன் நீலகண்டரை பார்த்து, மகாகுரு, என்ன பண்றீங்க? நிச்சயமாக அங்கு போனால் அவர்கள் இறந்து விடுவார்கள். அது நெருப்பு கடவுள் பறவையை பற்றி தான் நமக்கு நல்லா தெரியுமே. யாரையுமே பறந்து செல்ல அனுமதிக்காது. அப்படி இருக்கிறப்ப இவங்க மட்டும் எப்படி பறந்து செல்ல முடியும்? நீங்க ஏன் இந்த மாதிரி பறந்து செல்லும் வழியை சொன்னீங்க என்று அவன் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான். அதற்கு நீலகண்டர் ஒரு புன்னகையுடன் அனைவரையும் பார்த்தவர் அந்த கதவு தாளிடப்படும் வரை அமைதியாக இருந்தார். ஆதித்யா, ராணி மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவரும் அந்த அறையிலிருந்து வெளியேறிய பிறகு கதவு பூட்டப்பட்டது. ஒரு மர்மமான ஆசீர்வாதத்துடன் அந்த இருக்கையிலிருந்து எழுந்த நீலகண்டர் தன்னுடைய கையில் இருந்த ஒரு தடியால் தரையில் குத்தியவர், அனைவரும் நன்றாக கேளுங்கள். இப்போதிலிருந்து அனைவரும் அவர்களது தற்காப்பு பயிற்சி மற்றும் நுட்பங்களில் முக்கிய கலைகளில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். இன்னும் கூடிய விரைவில் மாபெரும் யுத்தம் ஒன்று வரப்போகிறது. அந்த யுத்தம் யாரிடமிருந்து வரப்போகிறது, எங்கிருந்து வரப்போகிறது என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது மனித இனத்திற்கான யுத்தம். அதில் வெற்றி பெற்றால் மட்டுமே இந்த உலகத்தின் மேலிருக்கும் சாபத்தை நீக்க முடியும். இல்லையெனில் மனித இனமே இங்கு சிறிது சிறிதாக நம் கண்முன்னே அழியும் என்று கூறியவர் வரதன் மற்றும் கணிதனை பார்த்து, நமது ஆயுத கிடங்கில் இருக்கும் ஆயுதங்களை உடனடியாக மறுசீராய்வு செய்ய சொல்லுங்கள். முக்கியமாக அங்கிருக்கும் நீலவால், அதனுடைய சக்தியை திரும்ப பெற சக்தி உட்பரி மறுசீராய்வு கல்வெட்டை சீரமைக்க சொல்லுங்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் நான் அந்த கத்தியின் சக்தியை மீட்டெடுக்க முயற்சி செய்யப் போகிறேன் என்றார். அதை கேட்ட அங்கிருந்த ஐவருமே எழுந்து, என்ன சொல்கிறீர்கள்? அந்த கத்தியா? அது வேண்டாம், அப்படி செய்யாதீர்கள். நீங்கள் மட்டும் அந்த சக்தியை அந்த கத்திக்குள் அடக்கி வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக பெரிய பிரச்சனை வரத் தொடங்கும் என்று பதற்றத்துடன் கூறினர். அப்போது நீலகண்டர், அந்த கத்தியின் உரிமையாளர் வரப்போகும் தருணம் இது. அவருக்கு அந்த கத்தி நிச்சயமாக தேவைப்படும். அதனால் நாம் அதை முன்னே சீரமைத்து தயார் செய்வதுதான் நல்லது என்றார். அதை கேட்ட அனைவரின் கண்களும் மின்னின. காப்பாளன் வந்துவிட்டாரா? நமக்கு மோட்சம் கொடுக்க வேண்டியவர் வந்துவிட்டாரா என்று அவர்களுக்கு குழப்பமும் ஆனந்தமும் வந்தது. ஒரு வழியாக நமது முன்னோர்கள் கூறிய கதை உண்மையில் நிறைவேறப் போகிறது. நமக்கு இட்ட சாபம் நீங்கப் போகிறது என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியில் பூரித்துக் கொண்டனர்.